வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெந்தயம் எடுத்துக்கொள்வதற்கான சரியான அளவு, எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான நேரத்தை முதல்ல தெரிந்து கொள்வோம். தினமும் ஒரு தேக்கரண்டி, அந்த கிராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம்ல ஆரம்பிச்சு 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது மிகவும் சிறந்தது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம அந்த வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊறிய வெந்தயத்தையும் நீரோட சேர்த்து கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சமைத்தும் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவான மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனுடைய செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் கரையக்கூடிய நார்சத்து சாலியபிள் ஃபைபர் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுவதற்கு உதவி பண்ணும். மேலும் இது குடல்ல சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை மெதுவாக்குறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அதனுடைய முன் அறிகுறியாக இருக்கிறவங்களுக்குமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு இது பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே நம்ம வெந்தயத்தை இப்போ இருந்தே சாப்பிடலாங்க. செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதுக்கான செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து மற்றும் மியூசிலேஜ் அப்படின்ற அந்த பசை பொருள் செரிமான பாதையை சீரமைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், அஜீரணம், நெஞ்செரிச்சல், இரைப்பை புண், அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்துறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் வெந்தயம் நமக்கு துணை புரியும். ஸோ எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உணவு தேடுறோம் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை நீங்கள் ஊற வைத்து வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பி இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கறதால நீங்கள் பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்திக்குவீங்க. அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நிறைய நொறுக்கு தீனிகள் சாப்பிட மாட்டீங்க முதல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் உங்களுக்கு தானாக குறைய ஆரம்பிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாமல் அடிக்கடி பசி எடுக்கிறதெல்லாம் தடுத்து கலோரி உட்கொள்ள குறைக்கிறதன் மூலமாக எடை மற்றும் உடல் பருமன் எல்லாம் கட்டுப்படுத்தி கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை வெந்தயம் நமக்கு கொடுக்குங்க. கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நம்மளுடைய உடம்புகளில், அதுவும் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல நல்ல கொழுப்பாக இருக்கக்கூடிய ஹெச்டிஎல்லினுடைய அளவை மேம்படுத்தும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் படியாமல் நம்ம தடுத்து கொள்ளலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றி கொள்ளலாம். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் நமக்கு குறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் அகற்றி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. முடி வளர்ச்சி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம். ஸோ அதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் இருக்குங்க. ஸோ அந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதால இது முடிகளினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் தேவையான ஊட்டச்சத்து நமக்கு வழங்கும். இதன் மூலமாக முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பலம் பெறும்போது உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது, முடி உதிர்ந்து போறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம வெந்தயத்தை தலையில் அரைத்தும் பூசலாம். வெந்தயத்தில் உணவுகளில் சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ஊட்டச்சத்துக்கள்
ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். இப்போ தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலையினுடைய குறிப்பாக இந்த முடி உதிர்வை தடுத்து முடியினுடைய வளர்ச்சியை தூண்டுவது போலவே பொடுகு எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து போக்குதோ அதே போல உங்களுக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். இதனால உங்களுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடி இந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும் போது புரதம் வந்து உங்களுடைய சருமத்தில் உடையாமல் இருக்கிறதால கோடுகள், கரைகள் வந்து உங்களுடைய சருமத்தில் ஏற்படாது. வறட்சி அப்படின்றது உங்களுடைய சருமத்தில் இருக்காது. சருமத்தில் எப்போதுமே ரத்த ஓட்டம் சீரான இருக்கிறதால ஆரோக்கியமான ஒரு தோல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சுருக்கங்கள் இல்லாமல் உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து அரைத்து உங்களுடைய சருமத்தில் வந்து நீங்கள் பூசிட்டு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து குளிர்ச்சியான தண்ணியில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை துடைக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வார காலம் அல்லது ஒரு மாத காலங்களில் உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. இல்லைனா உணவுகளில் சமைத்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கப்பட்டு சருமம் வந்து உங்களுக்கு பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்குங்க. கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் சேரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கல்லீரல் எதனால் பாதிப்படையுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ், நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக தினந்தோறும் சாப்பிட்றது, ஆல்கஹால் நம்ம வந்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகளை தேங்க வைக்கும். கொழுப்பு கல்லீரல் நோய் நமக்கு ஏற்படுத்தும். அதாவது ஃபேட்டி லிவர் வந்து நமக்கு வரும். கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் ஏற்படும். ஏன்னா கல்லீரல் வந்து நச்சு கழிவுகள் அதிகமாக உருவாகும், கொழுப்பு படிவுகள் அதிகமாக உருவாகி இருக்கும். அப்போ ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் மற்றும் கல்லீரலுடைய வீக்கம் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் சேரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் கல்லீரலுடைய செல்களை பாதுகாத்து மீண்டும் மீண்டும் அதை புதுப்பித்து கல்லீரல் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ மற்றும் பல்வேறு தாது உப்புக்கள் நிறைந்த வெந்தயம் வந்து உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தும். இதன் மூலமாக அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே வெந்தயம் வந்து நமக்கு துணை புரியுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே ஏற்படுத்த விடாம நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். சிறுநீரக கற்களை தடுத்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினாலிக் கலவைகள் சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்தி உடலில் நச்சுக்கள் தேங்குவதை தடுக்குது. ஸோ சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உடலினுடைய வெப்பச்சமநிலையை பாதுகாத்து கழிவுகளை பெரும்பாலுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு, கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு, தொற்றுகள், கற்கள், சிறுநீர் கற்கள் எதுவும் உருவாகாமல் ஒட்டுமொத்தமாகவே அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்வதற்கு வெந்தயம் துணை புரியுங்க. ஸோ இந்த நன்மைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா வெந்தயத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சரி விகித அளவில் எடுத்துக்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.